வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 11 இறுதி பகுதி. வாசிப்பது ரேவதி சங்கர். முற்றுப்புள்ளி வைத்த முன்கோபம். கண்டிப்புக்கு பல்பன், வஞ்சகத்துக்கு அலாவுதீன் கில்ஜி என்று ஒப்பிட்டால் கிறுக்குத்தனத்துக்கு முகமது பின் துக்ளக் என்று கூற தோன்றுகிறது. இருப்பினும் அவரை சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு எந்த ஒரு சுருக்கமான அடமொழியும் அவருக்கு பொருந்தாது. அவர் ஒரு பெரும் வள்ளல், பேரறிஞர், கலைஞர், ஓவியர், கவிஞர், தத்துவஞானி, பல மொழிகள் தெரிந்தவர் மற்றும் கிறுக்கு பிடித்த ஒரு சுல்தான் என்று வேண்டுமானால் முகமது பின் துக்ளக்கை அழைக்கலாம். இவர் இது மட்டும் இல்லை, கணிதத்திலையும் வானியலிலும் பௌதிகத்திலும் கூட இவர் மேதை. செதுக்குனா போல முத்து முத்தா எழுதும் கலையான காலிகிராஃபியிலும் முகமது பின் துக்ளக்கை அடிச்சிக்க ஆளே கிடையாது. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும். சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அத்துப்படி. மருத்துவம் கூட விரல் நுனியில. நோய்வாய்ப்பட்ட தன் நண்பர்களுக்கு சுல்தானே மருந்து தயாரித்து தந்து சிகிச்சை செய்வார். தன்னோட விவாதித்து விட்டு செல்லும் அறிஞர்கள், கலைஞர்களுக்கு பொண்ணு, பொருள், முத்து, வைடூரியம் என்று அள்ளி தருவதும் அவருக்கு வழக்கம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, முகமது பின் துக்ளக் மிக திறமை வாய்ந்த போர் வீரர். அப்படின்னா சுல்தானுக்கு எதுதான் பிடிக்காது? கற்பனையா புனையப்படும் காதல் மற்றும் சோக கதைகள் பிடிக்காது. ஜோக் அடிக்கிறது பிடிக்காது. சுல்தானோட ஆஸ்தான மண்டபத்தில் விதூஷகர்களுக்கு அனுமதி இல்லை. பிற்பாடு சுல்தானே ஒரு கொடூரமான கேலிக்கூத்தா இந்திய வரலாற்றில் கருதப்பட்டது விதியோட விளையாட்டு. தனிப்பட்ட முறையில் முகமது பின் துக்ளக் ஒழுக்கமான கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த புறத்தில் அவர் களியாட்டம் போட்டதில்லை, மது மயக்கத்தில் ஆழ்ந்து தடுமாறியதில்லை. இத்தனை திறமை வாய்ந்தும் அவர் ஏன் அலெக்சாண்டரை போலவோ, அசோகரை போலவோ, அக்பரை போலவோ அவர் வெற்றி கொடிகள் நாட்டி சரித்திர பிரசித்தி பெறலை? எத்தனை சிறப்புகள் அமைய பெற்றால் என்ன? அடிப்படை தகுதிகள் இல்லாத ஆட்சியாளர்கள் வீழ்ச்சி தானே அடைவாங்க. முகமது பின் துக்ளக்கை அப்படி வீழ்த்தியவை இரு பெரும் மைனஸ் பாயிண்ட். எல்லாவற்றிலும் அவசரப்படுதல், தேவையில்லாத கொடூரம். அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுடன் கலந்தோசிக்காமல் எலியை பிடிக்க மலையை பிளக்கிறது, பாம்பை கொள்ள வீட்டை கொளுத்துறது போன்ற கிறுக்குத்தனமான காரியங்களில் அவசரப்பட்டு இறங்குவது என்பது துக்ளக்கு சர்வசாதாரணம். சுல்தானோட கொடூரத்துக்கு வழிவகுத்த முன்கோபத்தை சாதாரணமாக விவரிச்சிட முடியாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீர்றது, சிறியோர் பெரியோர்னு பார்க்காம தலையை சீவறதெல்லாம் இவருக்கு கைவந்த கலை. ஒரு இண்டீடுக்கு பாக்கி இல்லாமல் இந்தியா முழுவதையும் என் கைக்குள்ளே கொண்டு வர போகிறேன்னு முழக்கம் செய்த முகமது பின் துக்ளக் அதுக்காக ஒரு பெரும் படையை உருவாக்குனார். குதிரை வீரர்கள் எண்ணிக்கை மட்டும் 4 லட்சம். இதுக்காகலாம் பெரும் நிதி தேவைப்படும்ன்றதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. உடனே ஏகமாக வரி விதிப்பில் இறங்கினார். யமுனை, கங்கை நதிகளுக்கு இடையே இருந்த தோவாப் என்னும் பிரதேசத்தில் வசித்த விவசாயிகளின் வரி வசூல் என்ற பெயரில் பிழிந்தெடுத்து விட்டார்கள் அரசு அதிகாரிகள். அங்கெல்லாம் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. எல்லா விவசாயிகளும் வேறு வழி இல்லாமல் காடுகளுக்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டாங்க. அரிசி, கோதுமை எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. சுல்தானுக்கு கோபம் வெடித்தது. வெறிச்சோடி போயிருந்த கிராமங்களிலிருந்து வரி வசூல் எதுவும் செய்ய முடியாமல் திணறி திரும்பிய அதிகாரிகளின் தலைகள் சீவப்பட்டது. பணம் அச்சடிக்க ஆரம்பித்த முதல் இந்திய மன்னர் முகமது பின் துக்ளக். டோக்கன் கரன்சி. அதுவரை 100 ரூபாய் வெள்ளி நாணயத்தில் 100 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி இருந்தது. சீனாவிலும் பாரசீகத்திலும் காகித நோட்டுகள் அமலுக்கு வந்து விட்டதாக கேள்விப்பட்ட முகமது பின் துக்ளக் இந்தியாவிலும் இந்த முறையை கொண்டு வர முடிவு செய்தார். பேப்பருக்கு பதிலாக செப்பு நாணயம், இத்தனை ரூபாய் மதிப்பு என்று அச்சடித்து புழக்கத்தில் விட்டது டெல்லி அரசு. ஒரு கோணத்தில் பார்த்தா பிற்பாடு இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுகள் வர இருப்பதை தீர்க்க தரிசனத்துடன் சுல்தான் கண்டுபிடித்ததாக சொல்லலாம். ஆனால் முகமது பின் துக்ளக்கின் இந்த ரூபாய் திட்டம் படுதோல்வி அடைந்தது. காரணம், நாணயங்களை தயாரிக்க அச்சுபிச்சான அச்சுக்களை ஆட்சி பயன்படுத்தியதால. நாடெங்கும் கள்ள நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உருவான. இந்துக்கள் இதில் தங்கள் திறமையை பிரமாதமாக காட்டினாங்க. இதன் விளைவா நிதி நிலைமை அல்லோகலப்பட்டது. திகைத்து போன முகமது பின் துக்ளக் வேறு வழி இல்லாமல் இனி நாணயங்கள் செல்லாது என்று ஆணையிட, கணக்கான நியாயமான அரசு நாணயங்களை நம்பி சேகரித்தவர்கள் கூட உடனுக்குடன் ஓட்டாண்டி ஆனார்கள். இதற்கு பிராயச்சித்தமாக அரசாங்கம் தயாரித்த நேர்மையான நாணயங்களை கொண்டு வருபவர்களுக்கு முடிந்த மட்டும் தங்கம், வெள்ளி நாணயங்கள் தர ஏற்பாடு செய்தார் சுல்தான். விளைவு, கஜானா காலியானது. இதைத் தொடர்ந்து இதுவரை யாருமே சிந்திக்க துணியாத புரட்சிகரமான ஒரு முடிவு எடுத்தார் முகமது பின் துக்ளக். அதாவது தலைநகரை இடமாற்றுவது. எங்கேயோ வடக்கில் அமர்ந்துட்டு இந்தியா முழுவதையும் எப்படி நான் ஆட்சி செய்கிறது, எனவே தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே உள்ள தேவகிரிக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறினார். எல்லார் வயிற்றிலும் புலியை கரைத்தார். அவரை எதிர்த்து பேச யாருக்கு துணிவு? எல்லோரும் தலையாட்டி விட்டு மூக்கின் மேல் விரலை வைத்து அருமையான யோசனை என்று அதிசயித்தார்கள். தலைநகரை நிர்வாக வசதிக்காக மட்டும் மாற்றுவதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம் சுல்தான். மாறா, டெல்லி மக்கள் அத்தனை பேரும் புதிய தலைநகருக்கு இடம்பெயர வேண்டும் என்று கூறினார். பரம்பரையாக டெல்லியிலேயே வாழ்ந்த மக்களிடையே முணுமுணுப்பு, சலசலப்பு ஏற்பட்டது. உடனே அவரோட வழக்கப்படி கோபம் தலைக்கேறிய சுல்தான் பலவந்தமாக மக்களை அப்புறப்படுத்துங்கள் என்று ஆணையிட்டார். எல்லா வீரர்களும் மக்களை ஊரிலிருந்து விரட்டினாங்க.
பயந்து போன மக்கள் மூட்டை முடிச்சுக்களுடன் அங்கிருந்து மிக பெரும் பேரணியாக கிளம்பி போனாங்க. பார்வை இழந்த ஒரு முதியவரை கூட விட்டு வைக்கவில்லை. தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. மொராக்கோ நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் வந்திருந்த இஃபன் பதூதாவும் ஒரு நாய் ஒரு பூனையை கூட டெல்லியில் விட்டு வைக்கவில்லை என்று சரித்திர ஆசிரியர் ஜியாவுதீன் ஃபரானியும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மக்கள் வெளியேற்றம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் இருவரும் எழுதியிருப்பது சற்று மிகைப்படுத்தப்பட்ட விவரிப்பு என்பது மற்ற வரலாற்று ஆசிரியர்களின் கணிப்பு. தௌலாதாபாத் என்று பெயரிடப்பட்ட தேவகிரி டெல்லிக்கு தெற்கே 700 மைல் தொலைவில் இன்னைக்கு கர்நாடகா, அதாவது கோதாவரி நதிக்கு அருகே உள்ள ஊர். இந்த ஊருக்கு லட்சக்கணக்கான டெல்லி மக்கள் தங்களோட உயிரை கையில் பிடிச்சிட்டு தட்டு தடுமாறி வந்து சேர 40 நாள் ஆச்சு. கல்வியில் தேர்ந்த இந்த மன்னருக்கு தலைநகரை இடம் மாற்றி விடுவதன் மூலம் இந்தியாவை ஆண்டுவிட முடியாது, அதுக்கு ராஜதந்திரமும் நிர்வாகத் திறமையும் வேண்டும் என்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் போனது பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் வியக்கிறார்கள். தான் செய்தது தவறு என்று விரைவில் புரிந்து கொண்ட முகமது பின் துக்ளக் மறுபடி டெல்லிக்கு திரும்புவோம் என்று ஆணையிட்டது கேலிக்கூத்துக்கு கிளைமாக்ஸாக அமைந்தது. இப்போது டெல்லி நோக்கி திரும்பவும் மேற்கொள்ளப்பட்ட பரிதாபமான நெடும் பயணத்தில் ஏராளமானோர் பாதி வழியிலேயே உயிரை விட்டனர். இந்த சில ஆண்டுகளில் டெல்லியும் ஆங்காங்கே பாழடைந்து போக அதை வேறு சீரமைக்க வேண்டியிருந்தது. முதலில் தேவகிரிக்கு தலைநகரை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சுல்தானுக்கு எப்படி தோன்றியது என்பதே ஒரு கொடூரமான தமாஷ். தெற்கே ஹைதராபாத் அருகில் குல்பர்கா பகுதியில் கவர்னராக ஆட்சி புரிந்து வந்த முகமது பின் துக்ளக்கின் அத்தை மகன் பஹாவுதீன் என்பவர் டெல்லி ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார். உடனே துக்ளக் படை பஹாவுதீனை சிறைப்பிடித்து தேவகிரியில் இருந்த டெல்லி சுல்தானின் முன் நிறுத்தினார்கள். துக்ளக் கோபம் பற்றி சொல்ல வேண்டுமா? கைதியாக நின்ற பஹாவுதீனின் உடைகள் கழற்றப்பட்டு கசையடிகள் தரப்பட்டது. மனித இரத்த விழாராக ஆன பிறகு உயிரோடு பஹாவுதீனின் தோல் உரிக்கப்பட்டது. பிறகு அவருடைய உடலை துண்டு துண்டாக்கி வானலியில் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்து பஹாவுதீனின் மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு பரிமாறப்பட்டு பலவந்தமாக உண்ண செய்தார் சுல்தான். உரிக்கப்பட்ட தோலையும் வீணாக்காமல் வைக்கோல் வைத்து தைத்து கோட்டை உச்சியில் தொங்கவிட்டார். கலவரம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்று கூறினார். இதுதான் இந்தியாவின் மையத்துக்கு தலைநகரை மாற்றும் யோசனையும் சுல்தானுக்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் கலவரங்கள் துக்ளக்கை விட்டு வைக்கவில்லை. கிபி 1335 ஆரம்பித்து தொடர்ந்து வடக்கு தெற்கு என்று போராட்டங்கள் வெடித்தது. தெற்கே அலாவுதீன் கில்ஜி காலத்தில் டெல்லி ஆட்சிக்கு உட்பட்ட மதுரையை ஆண்டு வந்த முஸ்லிம் கவர்னரும் சுதந்திர பிரகடனம் செய்தார். அதுவரை பதுங்கியிருந்த தெலுங்கானா மற்றும் ஹொய்சால இளவரசர்கள் ஒன்று சேர்ந்து படை திரட்டி சென்று வாராங்கல் பகுதியிலிருந்து டெல்லி சுல்தான் படையை வெற்றிகரமாக விரட்டியடித்தனர். கிபி 1336 துங்கபத்ரா நதிக்கரையில் புதிய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் பிற்பாடு ஹம்பியை தலைநகராக கொண்ட கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் புகழின் உச்சிக்கு சென்று வரலாறு படைத்த விஜயநகர சாம்ராஜ்யம். இப்படி நாடெங்கும் பல பகுதிகளில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தடபுடலாக கிளம்ப சுல்தான் முகமது பின் துக்ளக் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதை படிக்க சற்று வியப்பாக இருக்கிறது. வடக்கே இமயமலை தொடரை தாண்டி இருக்கும் சீன தேசம் இந்தியாவுக்கு இணையாக செல்வம் செழிக்கும் தேசம். அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும். இந்தியாவும் சீனாவும் மட்டும் இணைந்தால் அசூர சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக அது அமையும். சுல்தான் பூகோளத்தை படித்து தொலைத்ததால் தோன்றிய யோசனை. அதன் பிறகு தானாகவே எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று முடிவு செய்தார் முகமது பின் துக்ளக். இதுவரை பொறுத்த அமைச்சர்கள் இமயமலை சாதாரண மலை அல்ல, பல்லாயிரக்கணக்கான அடி உயரமுள்ள ஐஸ் மலைகள் கொண்டது, அதை தாண்டுவதெல்லாம் நடக்காத காரியம் என்று நடுங்கியவாறு எடுத்து சொன்னார்கள். முடியாதது என்பதே கிடையாது என்று பதிலளித்த சுல்தான் 1,00,000 குதிரை வீரர்கள் கொண்ட படையை குஸ்ரோ முல்லிக் எனும் திறமை வாய்ந்த தளபதியின், அதாவது துக்ளக்கின் அக்கா பிள்ளை தலைமையில் சீனாவை நோக்கி அனுப்பினார். போகிற வழியில் மலை மீது பாதைகள் போடுறதுலேயே சுல்தானோட படைக்கு பாதி உயிர் போச்சு. ஒரு வழியாக குளிரில் நடுங்கி தடுமாறி மூச்சு திணறியவாறு சீன எல்லை அருகே போய் சேர்ந்த இந்த படை வீரர்களை பல்வேறு ஆயுதங்களுடன் பிரம்மாண்டமாக அணிவகுத்து காத்து கொண்டிருந்த சீன படை துவம்சம் செஞ்சுது. திரும்பி வர வழியில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருந்த உதிரி படைகள் இவங்களை தாக்கி இவங்க கிட்ட இருந்த உணவு பண்டங்களை எல்லாம் விட்டு வைக்காமல் அபகரித்து கொண்டு போய்விட அடையாளம் தெரியாத அளவுக்கு குற்றுயிரும் கொலையுருமா திரும்பிய வீரர்கள் தர்பாரில் இருந்த முகமது பின் துக்ளக்கின் முன்வந்து விழுந்து நடந்த சோக கதையை சொல்கிறாங்க. இவ்வளவு கேவலமாக தோற்று திரும்பிட்டு ஏதோ பயணக்கதை சொல்லி கொண்டிருக்க உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று கர்ஜித்த சுல்தான் பிழைத்து திரும்பி வந்த அத்தனை பேர் தலைகளையும் சீவ சொல்லி ஆணையிட்டார். புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியர் ஜியாவுதீன் ஃபரானி முகமது பின் துக்ளக் காலத்தில் வாழ்ந்தார். மாமன்னர் பல்பன் ஆட்சியில் ஆரம்பித்து முகமது துக்ளக்கை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஃபிரோஸ் ஷாவின் ஆட்சி வரை நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை நுணுக்கமாக இவர் எழுதியிருக்கார். கடைசியில் இந்த அறிஞரை தன் பிரத்யேக இடத்துக்கு வரவழைச்சு ஒரு இடத்துல கலவரத்தை அடக்குனா இன்னொரு இடத்துல கலவரம் வெடிக்குது, அதை அடக்கிறதுக்குள்ளே இன்னொரு இடம், இந்த பிரச்சனையத்திற்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டார் முகமது பின் துக்ளக்.
அறிஞர் ஜியாவுதீன் ஃபரானி சற்று துணிவினை வரவழைச்சிட்டு, சில சமயம் ஆட்சி மாறினா கூட பிரச்சனை தீர்வது உண்டுமன்னா, தாங்கள் தவறாக எடுத்துக்கலன்னா 27 ஆண்டுகள் தாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாகிவிட்டது. திறமையான ஒரு வாரிசா பட்டத்தில் அமர்த்திட்டு தாங்கள் ஏன் பதவியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடாது என்று யோசனை சொல்ல சுல்தான் முகம் சிவந்தது. என்ன பேசுகிறீர்கள் ஃபரானி? என்னை மிஞ்சிய திறமையான வாரிசு கூட நாட்டில் இருக்கிறாங்களா என்ன? என் உறவுக்கார சிறுவர்களின் புத்திசாலித்தனம் பற்றி எனக்கு தெரியாதா? இப்படி ஒரு யோசனையை நீங்களாவே என்னிடம் சொல்லியிருந்ததால் இந்நேரம் தாங்கள் உயிர் போயிருக்கும். நான் கேட்டு நீங்கள் பதிலளித்ததால் தப்பிச்சிங்க என்று உரிமை விட்டு பரானியை உடனே இடத்தை காலி செய்யும்படி சொல்லி கையசைத்தார் துக்ளக். அதைத் தொடர்ந்து சிந்து மாகாணத்தில் தனக்கு எதிராக போராட்டம் வெடித்த செய்தி கேட்டு படையோடு கிளம்பிய முகமது பின் துக்ளக் சிந்துவுக்கு 60 மைல் தொலைவில் கூடாரம் அமைத்து தங்கி ஓய்வெடுத்தார். விருந்துக்கு மசாலாவுடன் ஒரு மீன் ஸ்பெஷலாக சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டது. அந்த மீன் கெட்டு போயிருந்ததோ அல்லது ஏதேனும் விஷம் கலந்திருந்ததோ? சுல்தான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். காய்ச்சலில் உடல் தூக்கி தூக்கி போட அந்த நிலையிலும் பின்வாங்காமல் 30 மைல் பிடிவாதமாக பயணம் செய்தார் மன்னர். ஜுரம் அதிகரித்தது. மார்ச் 20 கிபி 1351. சுருண்டு விழுந்த சுல்தான் முகமது பின் துக்ளக்கை கூடாரத்தில் படுக்க வைத்தார்கள். அதே தேதியில் இந்த கல்வியறிவு மிகுந்த கொடூரமான பிரச்சனைக்குரிய கலைத்திறமை மிகுந்த கிறுக்குத்தனம் பிடித்த சுல்தான் வாழ்க்கைக்கு ஆண்டவன் விருந்தோடு சேர்த்து அனுப்பிய ஒரு மீன் முற்றுப்புள்ளி வைத்தது. நன்றி, வணக்கம். நாளை தொடரும்.